ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு யுவன் ஜங்ஷன். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா, பாரிஸில் இருக்க காளிகாம்பல் கோயிலுக்கு தான் போகிறோம். இந்த கோயிலுக்கு வாரம் வாரம் டியூஸ்டே நாங்கள் போயிடுவோம். இன்றைக்கி போகிற வழி எல்லாமே டிராஃபிக் இருக்குன்னு நினச்சோம். பட் ஆனால் டிராஃபிக்கே இல்லை, ரொம்ப காலியாக இருந்தது ரோடே. அண்ட் வானமும் இருட்டிட்டு மழை வர மாதிரி அப்படியே தான் இருந்தது. இப்போ நாங்கள் நினச்ச மாதிரியே இல்லை, வண்டிங்களே அவ்வளோவா இல்லவே இல்லை ரோட்டில். அது என்னென்னு தெரியல, இன்றைக்கி ஏதாவது லீவாக ஹாலிடேவான்னு கூட தெரியல. இந்த வீக் டேயில் எப்பவுமே நாங்கள் டியூஸ்டே தான் போவோம். இன்றைக்கி ரொம்பவே காலியாக இருந்தது ரோடு, டிராஃபிக் எதுவுமே இல்லை. சீக்கிரமாலே கோயிலுக்கு போயிட்டோம். அதே மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து காளிகாம்பல் கோயில் ரொம்ப தூரம் கூட கிடையாது, கிட்ட தான் எங்கள் வீட்டிலேருந்து காளிகாம்பல் கோவில். ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகாது, அதுக்குள்ளேயே போயிடலாம். அண்ட் போயிட்டே இருக்கும்போது நடுவில் கொஞ்சம் ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி கிளம்பி போயிட்டோம். இப்போ நாங்கள் பாரிஸ் வந்துவிட்டோம். இன்னும் கடைங்க கூட திறக்கலை இந்த ரோட்டில். அண்ட் நாங்கள் கோயில் ரீச் பண்ணிட்டோம். கோயிலுமே இன்றைக்கி காலியாக தான் இருந்தது. இதுதான் காளிகாம்பல் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். இன்றைக்கி கோயிலுக்குள்ளே சரி போகலான்னு சொல்லிட்டு போனோம். போன உடனே சூப்பராக இருந்தது கோவில், ரொம்ப அமைதியாக சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். சாமி இப்படி தான் இருப்பாங்க உள்ளே. அண்ட் சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே பார்த்தா இங்கே ஒரு ஆண்டி வந்து எப்பவுமே காய்கறி பழம்லாம் விற்பாங்க. அவங்க இன்றைக்கி அதெல்லாம் விற்காமல் இந்த பருப்பு பட்டாணிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. அவங்க எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் நேராக சென்னை பூக்கடைக்கு வந்துவிட்டோம். பூக்கடைக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா, வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருள்லாம் வாங்க வந்திருக்காங்க. பூஜை சாமான்லாம் வாங்க வந்திருக்கோம். இங்கே பூ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ரேட்டும் கம்மி. இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்குமே பூ வாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கி பூக்கடையுமே காலியாக தான் இருந்தது. அண்ட் இங்கே இருக்க பூ எல்லாமே நல்லா ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க. நாங்கள் இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருக்கோன்னா, 1 கிலோ சாமந்தி பூ வாங்கியிருக்கோம், 1/4 கிலோ ரோஸ் வாங்கியிருக்கோம். இந்த ரோஸ் வந்து எப்படின்னா வெறும் ரோஸ் வாங்காமல் கலந்து வாங்கியிருக்கோம், ஒரு பூவாக. அண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே இதெல்லாமே கொஞ்சம் ஃபேனில் காய வச்சுருக்கோம். எதுக்குன்னா, இது வந்து தண்ணியோடு வச்சா ஒரு மாதிரி கருப்பாயிடும். அண்ட் அப்புறம் விளக்கேற்றுற எண்ணெய் வாங்கியிருக்கோம். இந்த எண்ணெயோடைய எம்ஆர்பி 220, பட் நாங்கள் பாரிஸ் வாங்கினது 130. அதுக்கப்புறம் இந்த 30 ருபீஸ்க்கு 70 பீஸ் இருக்கிற இந்த வத்திப்பேட் பேக்கெட் ஒன்று வாங்கினோம். அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியுமே வாங்கினோம். வாங்கி எல்லாத்தையுமே ஒரு கவரில் அடுக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்தோம். பாரிஸ் போனாலே எல்லாமே சீப்பாகவே கிடைக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் பாரிஸ் போனால் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி டே.